வணக்கம் ரவி. அதாவது காஞ்சிபுரம் மாவட்டம் வாலகாபாத் பேரூராட்சிக்கு உட்பட்ட வல்லப்பாக்கம் பாளையக்காரர் தெருவைச் சேர்ந்தவர் பிரசாத். இவர் வயது 17. இவர் பல்லாவரத்தில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி 1ஆம் ஆண்டு பிகாம் படித்து வருகிறார். இந்த நிலையில் இன்று கல்லூரி விடுமுறை என்பதால் வீட்டில் இருந்த வரப்பிரசாத் தனது நண்பர்கள் 3 பேர்களுடன் சேர்ந்து விறகு வெட்டுவதற்காக வல்லப்பாக்கம் பகுதியில் உள்ள தோப்புக்கு சென்றுள்ளார். காஞ்சிபுரம் செங்கல்பட்டு பைபாஸ் சாலையை ஒட்டியுள்ள தோப்பில் விறகு வெட்டி கொண்டிருந்த போது அங்கு அறுந்து கிடந்த மின் கம்பியை கவனிக்காமல் வரப்பிரசாத் மிதித்ததாக கூறப்படுகிறது. இதில் மின்சாரம் பாய்ந்ததில் வரப்பிரசாத் உடல் கருகி சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். இதனையடுத்து அவரது நண்பர்கள் அளித்த தகவலின் பேரில் வாலகாபாத் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று வரப்பிரசாத்தின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனிடையே மின் கம்பி அருந்து கிடந்ததை முறையாக கவனிக்காமல் மின்வாரியத்தின் அலட்சியமாக செயல்பட்டதாக குற்றம் சாட்டி வல்லப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வாலகாபாத் மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து வாலகாபாத் தாம்பரம் நெடுஞ்சாலையில் அமர்ந்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அந்த சாலையில் சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் அருந்து கிடந்த மின் கம்பியை அகற்றுவதில் அலட்சியமாக செயல்பட்டதாக கூறப்படும் மின்வாரியத்தினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி பொதுமக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கல்லூரி மாணவர்கள் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம். இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டது வாலகாபாத் பகுதியில் பெரும் பரவல் ஏற்படுத்தியுள்ளது.